அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ மினிமம் கண்டென்ட்ல எப்படி மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்றது அப்படிங்கிறதுக்கான இனிஷியேட்டிவ்ல இப்போ நம்ம பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே வீடியோஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி 6th யூனிட் டேர்ம் 3ல வந்து ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சோழர்கள் வரைக்கும் எப்படி இருந்தாங்க, என்ன மாதிரியான மக்கள் வாழ்க்கை முறைகள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அவங்களுடைய சிறப்பான பெயர்கள் என்ன அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல இருந்து நம்ம பாண்டியர்கள்ல இருந்து அடுத்தது என்னென்ன மாதிரியான சிறப்புகள் இருந்தாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ பாண்டியர்கள் அப்படிங்கிறது சேர சோழ பாண்டியர்கள் அவங்க எந்த இடங்கள்ல வந்து அவங்களுடைய ஆட்சிகள் புரிஞ்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கறத இந்த மேப்ல நம்ம பார்க்கலாம். ஸோ சேரர்கள் அப்படிங்கிறவங்க வந்து ஆல்மோஸ்ட் இது ஃபுல்லா தென்னிந்தியாவில் சேரர்கள் கேரளா இந்த சைட் ஃபுல்லாவே வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. இது வந்து பாண்டியர்களுடைய ஊரா இருந்தது. அடுத்து வந்து இது சோழர்களுடைய ஊரா இருந்தது. ஸோ சோழர்கள் இது மட்டும் இல்லாம இங்க இருந்து ஸ்ரீலங்கா, மலேசியா, இந்த மாதிரியான ஃபுல்லா இந்த ஒரு ஆட்சி பரப்புகள் ஃபுல்லாவே சோழர்கள் கைப்பற்றிருந்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டுல இந்த மாதிரி 3 முடியரசர்கள், அதாவது மும்முடி சோழர்கள் வந்து இவங்களுடைய பகுதிகளை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ மூவேந்தர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம பாண்டியர்களுடைய முக்கியமான சிறப்புகள் அப்படிங்கிறது முன்னாடி என்னென்ன பட்டங்கள் இவங்க சூட்டிக்கிட்டாங்க, இவங்களுக்கு என்ன சிறப்பு பெயர்கள் இவங்க கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ சேரர்களா இருந்ததுன்னா அவங்களுடைய பட்டங்கள் என்னவா இருந்ததுன்னா ஆதவன், குட்டுவன், அதாவது சேரன், செங்குட்டுவன் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கே சிறப்பா அவங்களுடைய பெயர்களா அறிவிச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? சோ ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பொறை அப்படிங்கக்கூடிய பட்டங்கள் மூலமா இவங்க தங்களை சிறப்பு படுத்திட்டு இருந்தாங்க. அடுத்து சோழர்களுடைய முடிசூடிக்கொண்ட பட்டங்கள், அவங்களுடைய சிறப்பு பட்டங்கள் என்ன அப்படின்னா சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன். சோ இதெல்லாமே வந்து சோழர்களுடைய சிறப்பு பெயர்களா இருந்தது. அடுத்தது பாண்டியர்களுடைய சிறப்பு பெயர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மாறன், வழுதி, செழியன், தென்னர். சோ இவங்கெல்லாம் வந்து பாண்டியர்கள் அவங்களுக்கு சூட்டிக்கொண்ட ஒரு சிறப்பு பட்டங்களா இருந்தது. சோ முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டிய அரசர்கள். சோ இது வரைக்கும் நம்ம சேர சோழர்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சோ பாண்டிய அரசர்கள்ல யாரு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் அப்படிங்கன்னா, சோ ஃபர்ஸ்ட் ஒன் நெடியோன் அப்படிங்கிற பாண்டிய அரசர், நன்மாறன் அப்படிங்கிறவரு, முதுகுடுமி பெருவெழுதி, நெடுஞ்செழியன். சோ முதுகுடுமி பெருவெழுதி தான் முதல்ல வந்து யாகங்கள் நடத்தி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? சோ இவங்க எல்லாருமே வந்து பாண்டிய அரசர்கள்ல முக்கியத்துவம் வாய்ந்தவங்க. சோ இவங்க மூலமா ஏதாவது ஒரு கல்ச்சர் ஸ்டார்ட் ஆயிருக்கும், இல்ல வந்து அவங்களுடைய ஆட்சி பரப்பு வந்து ரொம்ப விரிவடைஞ்சிருக்கும், ரொம்ப சிறப்பான ஆட்சிகள் மேற்கொண்டிருப்பாங்க. சோ இதுல வந்து முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டிய அரசர்கள்னு சொல்லிட்டு இவங்கள நம்ம பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒன், அரசுரிமை சின்னங்கள். சோ அரசுரிமை சின்னங்கள் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, சோ யூசுவலாவே செங்கோல், முரசு, வெண்கொற்றக்குடை இது எல்லாமே அரசுடைய அதிகாரத்தினுடைய சின்னங்களா நம்ம பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இவங்களுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு டைனாசிட்டிஸ் வச்சிருந்தாங்க. சேரர்களுக்கு தனியா, சோழர்களுக்கு தனியா, பாண்டியர்களுக்கு தனியா. அப்ப இவங்களுடைய சின்னமும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது ஸ்பெஷலைஸ்டா தான் இருக்கும். சோ ஒருத்தங்க இன்னொரு நாட்டை ஆண்டு இவங்களுடைய கொடியை கொண்டு போய் அங்க நட்டு வைக்கிறது. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க என்ன மாதிரியான அவங்களுடைய அரசுரிமை சின்னங்களா இருந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். சோ சேரர்கள் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அவங்க பனம்பூ மாலைகளை வந்து அணிவிச்சு கொள்றதும் அடுத்தவங்களுக்கு அணிவிக்கிறதும் ஒரு சிறப்பா இருந்தது. இவங்களுடைய துறைமுகம் எங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முசிறி, தொண்டி, இதுதான் வந்து அவங்களுடைய முக்கியமான துறைமுகமா இருந்தது. தலைநகரம் அப்படின்னு பார்க்கும்போது வஞ்சி, கரூர். சோ இந்த கரூர் இப்ப இருக்க கரூர் அப்படின்னு சொல்லியும் சில இருக்கு. கேரளால இருக்கக்கூடிய வஞ்சி அப்படிங்கிறது நம்மளுடைய கேரளா நாட்டை சார்ந்தது அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. சோ இந்த கரூர் அப்படிங்கிறது வந்து எக்ஸாக்டா எந்த பிளேஸ் அப்படிங்கறத நம்ம இன்னும் டிஃபைன் பண்ண முடியல. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கரூரா இல்ல வேற ஏதாவது கரூர்னு சொல்லி அழைக்கப்படுதா அப்படிங்கிறதும். ஓகேங்களா? சோ சேரர்களுடைய தலைநகரமா வஞ்சி, கரூர் இருந்தது. இவங்களுடைய சின்னம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வில், அம்பு சின்னம் வச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஒன், சோழர்களுடைய மாலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அத்திப்பூ மாலை. இவங்களுடைய துறைமுகம் புகார், தலைநகரம் உறையூர், புகாரா இருந்தது. இவங்களுடைய சின்னம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புலி சின்னம். அடுத்தது பாண்டியர்கள் வந்து வேப்பம்பூ மாலை சொல்லியிருந்தாங்க. சோ துறைமுகம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொற்கை. இவங்களுடைய தலைநகரம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மதுரை. சின்னம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 மீன்கள். இதுதான் வந்து பாண்டியர்களுடைய சின்னங்களா இருந்தது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வெறும் பெரிய மன்னர்கள் மட்டும்தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க குறுநில மன்னர்களும் இருந்திருப்பாங்க. அவங்களுக்காக சொல்லி ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதிகளை வந்து அவங்க ஆட்சி செஞ்சிருப்பாங்க. அதுல அவங்க ரொம்ப சிறப்பா இருந்திருப்பாங்க. இப்ப பாரி, கிளார், வேலியர் இவங்க எல்லாமே வந்து குறுநில மன்னர்களுக்கான ஒரு பெயர்களா இருந்துச்சு. சோ அதுலயுமே வந்து குறுநில மன்னர்கள் 6 பேர் இருப்பாங்க. அவங்களுடைய நாட்டுல வந்து ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கை முறைகளை வாழ்ந்துட்டு இருந்தாங்க, ஒரு சிறப்பான ஆட்சிகளும் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? சோ இந்த குறுநில மன்னர்கள் இங்க என்ன டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா ஆய், வேலர், கிளார் அப்படின்னு சொல்லிட்டு 3 அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்றோம். ஓகேங்களா? சோ கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். 7 வள்ளல்கள். சோ அவங்களுமே வந்து வேலர்களை சார்ந்தவங்களா இருப்பாங்க. பாரி, காரி, ஓரி, பேகன், ஆய், அதியமான், நள்ளி இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் புலவர்களால ஒரு ஆதரவு அதிகமா இருக்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருந்திருப்போம். ஓகேங்களா? சோ இதுல என்னென்ன பாக்ஸஸ் வீடியோஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம்.
சோ குறுநில மன்னர்கள் அவங்களுடைய நிலம் புலங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ திணைகள் வந்து 5 திணைகளா வகைப்படுத்தப்படுது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லிட்டு 5 திணைகளா வகைப்படுத்தப்படுது. குறிஞ்சி திணை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மலையும் மலை சார்ந்த இடமும். இவங்களுடைய தொழில் என்னவா இருந்தது அப்படின்னா மலையில வந்து ஆப்வியஸா நம்ம வேட்டையாடுறது மட்டும் தான் செய்ய முடியும். சோ வேட்டையாடுதல், இன்னொன்னு உணவு சேகரித்தல். நெக்ஸ்ட் ஒன், இங்க இருந்த மக்கள் யாரா இருந்தாங்க அப்படின்னா குறவர், குறத்தியர். கடவுள் மலை சார்ந்த கடவுள் அப்படின்னாலே அது முருகனா இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது முல்லை அப்படிங்கிறது காடும் காடு சார்ந்த இடமும் வந்து முல்லை அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருந்தோம். அப்ப காட்டுல ஆண்டைகள் மேய்க்கிறது தான் தொழிலா இருந்திருக்கும். அப்ப மேய்ச்சல் தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க. சோ இங்க இருந்தக்கூடிய மக்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆயர், ஆய்ச்சியர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. இவங்களுடைய கடவுள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாயோன். ஓகேங்களா. சோ கண்ணன், கிருஷ்ணன். சோ மாயோனை தான் வந்து இவங்க கடவுளா கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் ஒன், வயலும் வயல் சார்ந்த இடமும். அதாவது மருதம் அப்படிங்கிறது வயலும் வயல் சார்ந்த இடமும். வயல்ல நம்ம வேளாண்மை தான் செய்ய முடியும். இங்க இருந்தவங்க யாருன்னா உழவர்கள். சோ உழவன், உழத்தியர். இவங்க எந்த கடவுளை வந்து வணங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்திரன். சோ மலை கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மழையை நம்பிதான் அவங்க வேளாண்மை செய்ய முடியும். அப்போ இந்திர கடவுள் எடுத்துட்டு இருந்தாங்க. இவங்க தான் வந்து இந்திர விழா கொண்டாடிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத ஹிஸ்டரியில பார்த்திருக்கோம். சோ இந்திர விழா அப்படிங்கிறது எவ்வளவு நாள் கொண்டாடப்படுது அப்படிங்கறது கீழே கமெண்ட்ல நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், நெய்தல். கடலும் கடல் சார்ந்த பகுதியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ கடல் அப்படின்னாலே அங்க மீன் பிடித்தலும் உப்பு உற்பத்தி செய்யறதுமா தான் தொழிலா இருந்தது. இங்க இருக்கக்கூடிய மக்கள் பரதவர், நுழத்தியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது கடவுள் அப்படிங்கிறது வருணன். இவங்க காற்றை வந்து கடவுளா வந்து வணங்கிட்டு இருந்தாங்க. வருண கடவுள். நெக்ஸ்ட் ஒன், பாலை அப்படிங்கிறது வறண்ட நிலம். இங்க இருக்கக்கூடிய தொழில்கள் அப்படிங்கிற பார்க்கும்போது வீரச்செயல்கள் அப்படிங்கறது எப்படி கன்சிடர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சூறையாடுதல், வேட்டை, அதாவது இன்னொருத்தங்க கிட்ட இருந்து பணம் பறிப்பு, இது எல்லாமே வந்து அவங்களுக்கு வீர செயல்களா அப்ப கன்சிடர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க செய்யக்கூடிய தொழில்கள் எதுவுமே கிடையாது. அவங்களுடைய நிலங்கள்ல வந்து கம்ப்ளீட்டா வறண்ட நிலமா இருந்தனால அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. சோ இதை வீர செயல்களை அவங்க கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய மக்கள் மறவர், மறத்தியர். இவங்களுடைய கடவுள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொற்றவை. ஓகேங்களா. சோ இதுதான் வந்து திணைகள் மற்றும் அவங்கள் சார்ந்த கடவுள்கள். அடுத்தது, பெண்களுடைய நிலை சங்க காலத்துல எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெண்கள் மேக்சிமம் வந்து கல்வி அறிவு பெற்றவர்களாக இருந்தாங்க. சங்க காலத்துல 30 பெண்பால் புலவர்கள் இருந்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா. சோ 30க்கும் மேற்பட்டவங்க. அவங்கள சிறந்த ஒரு பெண்பால் புலவர்கள் யாரு அப்படிங்கறத இந்த பாக்ஸ்ல பார்க்கலாம். சங்க கால பெண்பால் புலவர்கள் ஔவையார், வெள்ளி வீதியார், காக்கை பாடினியார், ஆதிமந்தியார், பொன்முடியார். சோ இவங்க எல்லாமே சங்க காலத்துல இருந்தக்கூடிய ஒரு பெண்பால் புலவர்கள். சோ இது மூலமா என்ன தெரியுது அப்படின்னா சங்க காலத்துல பெண்கள் சிறந்த கல்வி கற்றதுலயுமா இருக்கட்டும், இல்ல அரசியல் சார்ந்த நிகழ்ச்சிகளையுமா இருக்கட்டும், அவங்களுடைய பங்கு இன்றியமையாததா இருந்தது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். இந்த பாக்ஸ்ல வீரக்கல் அல்லது நடுக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ மேலே நம்ம பார்த்திருந்தோம். வீரக்கல் அப்படிங்கறது இறந்தவர்களை போற்றக்கூடிய ஒரு சிறப்பு சின்னமா அங்க அமைஞ்சிருந்துச்சு. சோ அது என்ன சொல்றாங்க அப்படின்னா பண்டைய கால தமிழர்கள் போர்க்களத்தில் மரணமுற்ற வீரர்கள் மேல் பெரும் மரியாதை கொண்டிருந்தனர். போரில் மரணமடைந்த வீரனுடைய நினைவை போற்றுவதற்காக நடுக்கற்கள் நடப்பட்டன. சோ நம்ம பார்த்திருப்போம் வேலுநாச்சியார்ல குயிலிக்காகவும் நடுக்கற்கள் நட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். அந்த மாதிரி நடுக்கல் அமைச்சு அவங்களுக்கு ஒரு சிறப்பு செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த காலத்துல. ஓகேங்களா. சோ அடுத்தது இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வணிகத்துல நம்ம சிறந்து விளங்கியது. சோ வணிகம் அப்படிங்கறது எதுக்காகவா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய ஸ்பைசஸ்க்காக இருந்தது. ஓகேங்களா. அதுல ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கருமிளகு. இந்த கருமிளகோட ஸ்பெஷாலிட்டி எப்படி இருந்திருக்கு அப்படின்னா எகிப்து அரசன் 2ஆம் ராம்சஸ் அப்படிங்கக்கூடிய பதப்படுத்தப்பட்ட உடல் திறக்கப்பட்ட போது தொல்லியல் அறிஞர்கள் அவருடைய நாசியினுள்ளும் அடிவயிற்றிலும் கருமிளகு கதிர் அடைக்கப்பட்டிருந்ததை கண்டிருந்தாங்க. இவ்வாறு பதப்படுத்தி உடலை பாதுகாப்பது பண்டைய நாட்கள் பின்பற்றப்படும் முறையாகும். சோ நம்ம பார்த்திருப்போம். இப்ப மம்மிஸ் அப்படி எல்லாம் பார்த்திருப்போம் எகிப்துல. அங்க இருக்கக்கூடியது எல்லாமே வந்து ரொம்ப ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய நம்மளுடைய பாடிஸ், இறந்தவங்களுடைய உடலை ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி எகிப்துல 2ஆம் ராம்சஸுடைய பதப்படுத்தப்பட்ட உடல்ல கருமிளகு இருந்ததுக்கான சான்றுகள் இருந்தது. அப்ப கருமிளகோட முக்கியத்துவம் என்ன நம்ம பார்த்திருப்போம். சோ கருமிளகு எங்க விளைவிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் இந்தியாவில இருந்து தான் இதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா. சோ முசிறி துறைமுகங்கள் என்னன்னு பார்த்திருப்போம். முக்கிய துறைமுகங்கள் முசிறி, தொண்டி, கொர்க்கை அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். இவங்க தான் வந்து முக்கியமான 3 பேரரசுகளுடைய துறைமுகங்களா இருந்துச்சு. சோ என்ன மாதிரியான பொருட்கள் ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்தாங்க, இறக்குமதி செஞ்சுட்டு இருந்த பொருட்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் இந்த லெசன்ல நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா. சோ இந்த பாக்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்திய வணிகர்களால் ரோம பேரரசுக்கு விநியோகம் செய்யப்பட்ட பட்டு. சோ நம்மளுடைய பட்டு வந்து அவ்வளவு ஸ்பெஷலைஸ்டா இருந்துச்சு. ஓகேங்களா. சோ மிக முக்கியமானதாக கருதப்பட்டது. ரோம பேரரசர் ஆரில்யன் இந்திய பட்டானது எடைக்கு எடை தங்கம் கொடுத்து பெற தகுதியானது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாரு. சோ அந்த அளவுக்கு சில்க்லயுமே வந்து நம்ம பயங்கர ஒரு ஃபேமா இருந்தோம். ஓகேங்களா. சோ இப்போ அட் பிரசன்ட் சில்க் எக்ஸ்போர்ட்ஸ்ல வந்து யாரு டாப் பொசிஷன்ல இருக்காங்க, நம்பர் 1 பொசிஷன்ல இருக்காங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் ஒன், முசிறி முதல் பேரங்காடியா இருந்துச்சு. முசிறி அப்படிங்கறதா வந்து இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் பேரங்காடி, ஒரு மேசிவ் ஒரு
எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு இடமா இருந்தது. ஸோ அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிலினி தன்னுடைய இயற்கை வரலாறு என்னும் நூலில் முசிறியை வந்து இந்தியாவினுடைய முதல் பேரங்காடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ யார் அப்படின்னா பிலினி இந்தியாவின் முதல் பேரங்காடி அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்தாங்க. ரோமானியர்களுடைய குடியிருப்பில் இருந்த முசிறியில் அகஸ்தஸ் கடவுளுக்காக கோவில் ஒன்று கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. இப்ப வரைக்கும் அது இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாப்ரஸ் ஒப்பந்த பத்திரத்துல, அதாவது வியனால் இருக்கக்கூடிய பாப்பஸ் வியன்னா, ஓகேங்களா, இந்த ஒப்பந்தத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அலெக்சாண்ட்ரியாவை சேர்ந்த வணிகர் ஒருவருக்கும் முசிறியை சேர்ந்த வணிகருக்கும் இடையே ஒரு வணிக ஒப்பந்தம் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த அளவுக்கு ட்ரேட்லயும் எக்ஸ்போர்ட்ஸ்லயும் நம்மளுடைய சங்க காலத்துல ரொம்ப சிறப்பு வாய்ந்திருந்தாங்க அப்படிங்கிறது இது மூலியமா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் உலக மண்ணாளில். ஸோ நம்ம இங்க சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும் போது உலகத்துடைய மித்த பகுதிகளை யார் என்ன ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ நுழைவாயில் ஹான் அரச வம்சம். ஸோ சீனால இதுதான் இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ கிமு 2006 இருந்து 2020 வரைக்கும் பிரமிட் மயன் நாகரிகம் மத்திய அமெரிக்கால பிரமிட் இருந்துச்சு. ஸோ கொலாசியம் அப்படிங்கிறது வந்து ரோமானிய நகரம் இத்தாலியில இருந்தது. இதுவும் கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 1ஆம் நூற்றாண்டு வரைக்கும். ஸோ இந்த நாட்கள்ல இங்க இதெல்லாம் வந்து ஒரு சிறப்பு பெற்றிருந்த ஒரு கட்டடக்கலைகளுக்கு ஒரு சான்றாக அந்த காலத்துல அமைஞ்சிருந்தது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதோட இந்த லெசனுடைய பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ 1 word கண்டென்ட்ஸ் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க அதையும் பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் வேணா நம்மளோட இம்பல்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.